சென்னை வேளச்சேரியில் மசாஜ் சென்டருக்குள் புகுந்து ஊழியர்களை கத்தி முனையில் மிரட்டி நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற கும்பலில் 5 பேரை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகளில் சிக்கியுள்ள இந்த கொள்ளை கும்பல் போலீசாரிடம் அளித்துள்ள பகீர் வாக்குமூலம் என்ன? சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள மசாஜ் சென்டரில் கடந்த 7ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று மசாஜ் செய்வதற்காக சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்களில் ஒருவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு மசாஜ் செய்ய முடியாது போங்க என்று ஊழியர்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். 4 பேரும் அங்கிருந்து வெளியேறிய நிலையில் சிறிது நேரம் கழித்து 8 பேராக திரும்பி வந்துள்ளனர். கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்த அந்த கும்பல் கத்தி முனையில் மசாஜ் சென்டர் ஊழியர்களை மிரட்டி கொள்ளையடிக்க ஆரம்பித்தனர். அவர்களிடமிருந்து 6 சவரன் தங்க நகை, 6 செல்போன், பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து திபுதிபுவென ஓடி தப்பிச் சென்றுள்ளனர். போகும்போது சிசிடிவி கேமரா மூலம் தங்களை போலீசார் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக சிசிடிவி கேமரா பதிவுகள் அடங்கிய டிவிஆர் பாக்ஸையும் களவாணித்தனமாக எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மசாஜ் சென்டரில் டிவிஆர் பாக்ஸ் இல்லாததால் கொள்ளையர்களை அடையாளம் காணுவதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. ஆனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் கொள்ளை கும்பலின் பதிவுகள் போலீசாருக்கு கிடைத்தன. அதன் அடிப்படையில் சென்னை தரமணியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆனந்தகுமார், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ராக்கப்பன் என்கின்ற ரவிக்குமார், சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வீரமுத்து, காரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ், தரமணியைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஆகிய 5 பேரை தனிப்படை போலீசார் தட்டி தூக்கினர். அவர்களை பிடிக்கச் சென்ற பொழுது கீழே விழுந்து கைகளை உடைத்துக் கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் அவர்களின் கைகளில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கைதான 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை செய்தபோது அவர்கள் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தனர். விசாரணையில் கைதானவர்கள் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஐயா, எங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அந்த கேஸை நடத்ததுக்கு காசு இல்லை, அதனாலதான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டோம் என்று கூறியதை கேட்டதும் போலீசாருக்கு கிரைண்டர் சுற்றுவது போல கிருட்டு 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 என்று சுற்றி இருக்கிறது தலை. மசாஜ் சென்டரில் கொள்ளையடிப்பதற்கு முன்பு 4 பேர் உள்ளே சென்று யார் யார் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள், பிரச்சனை வருமா என்று நோட்டமிட்டுள்ளனர். பின்னர் அங்கு மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபடுவது போன்று நாடகமாடிவிட்டு அங்கிருந்து நைசாக கிளம்பி உள்ளனர். அதன் பின் திட்டமிட்டபடி 8 பேர் கொண்ட கும்பலாக உள்ளே புகுந்து அனைவரையும் கத்தி முனையில் மிரட்டி அவர்களிடம் நகைகளை பறித்து கொண்டு போகும்போது சிசிடிவி கேமராவின் டிவிஆர் பாக்ஸையும் எடுத்துக்கொண்டு சென்றதாக தெரிவித்துள்ளனர். மசாஜ் சென்டர் ஊழியர்கள் செல்போன் மூலமாக போலீசாருக்கு தகவல் அளித்துவிடக் கூடாது என்பதற்காக மிக புத்திசாலித்தனமாக ஊழியர்கள் 6 பேரின் செல்போன்களையும் பிடுங்கிச் சென்றதாக கூறியுள்ளனர். பிடிபட்டவர்களிடமிருந்து தங்க நகைகள், செல்போன்கள், 2 இருசக்கர வாகனங்கள், 2 கத்திகள், ஆட்டோ ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள திருவான்மையூர் பாலா, கிரி என்கின்ற கிரிதரன், லோகேஷ் ஆகிய 3 வரை போலீசார் தேடி வருகின்றனர். பிடிபட்ட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.